லத்தூர் நகரம் மகாராஷ்டிரால இருக்க ரொம்ப அழகான நகரம். ஏன்னா இந்த நகரத்தை சுத்தி விவசாய கிராமங்கள் தான் இருக்கு. இந்த நகரம் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்க லத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸே இந்த நகரம் தான். நான் ஏற்கனவே சொன்னல இந்த நகரத்தை சுத்தி விவசாய கிராமங்கள் தான் இருக்குன்னு. அதனால இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நகரத்து மக்களோட பாப்புலேஷனே கம்மி. வெறும் 25% மக்கள் தான் அர்பன் பாப்புலேஷன். மிச்சவங்க எல்லாரும் 75% மக்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க விவசாயிங்க. அவங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறாங்க. இந்த நிலத்தோட மக்கள் இந்த வருஷம் ஏப்ரல் 12ஆம் தேதி வெள்ளி ரோட்ல இறங்கி போராடுறாங்க. எக்கச்சக்க பலகைகளை கையில ஏந்தி போராடுறாங்க. அவங்களோட போராட்டம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பார்க்ல இருந்து தொடங்குது. இன்ஃபேக்ட் இந்த மக்கள் மட்டும் தனியா போராடலங்க. இந்த டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏ தீரஜ் தேஷ்முக் அவரும் இந்த மக்களோட சேர்ந்து போராடுறாரு. இவங்க எல்லாரும் எதற்காக போராடுறாங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு மாணவிக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு போராடுறாங்க. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன பண்றாரு, நேரா அந்த மாணவியோட பெற்றோர்கள் வீட்டுக்கே போறாரு. அங்க பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மீடியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை வச்சு சீக்கிரமாவே இந்த கேஸை முடிச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனையை வாங்கி தரோன்னு உறுதி அளிக்கிறாரு. இப்படி ரீசெண்டா மகாராஷ்டிரால நடந்த அந்த சம்பவம் அந்த ஸ்டேட்டையே உழுக்குச்சு. மக்களை ரோட்ல இறங்கி போராட வச்சது. அப்படி என்னடா பிரச்சனை மகாராஷ்டிரால நடந்ததுன்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பாக்யஸ்ரீ இந்த பொண்ணுக்கு 22 வயசு. இவங்க மகாராஷ்டிரால இருக்க லத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஹரங்குல் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்க படிப்புக்காக பூனே வராங்க. பூனேல வகோலி பகுதியில இருக்க ஜிஹெச் ராய்சோனி அப்படின்ற காலேஜ்ல தான் சேர்ந்து படிக்கிறாங்க. இவங்க ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். 4வது வருஷம் ஃபைனல் இயர் இந்த காலேஜ்ல படிச்சுட்டு வராங்க. இவங்க பூனேல எங்க வசிக்கிறாங்கன்னா விமான நகருக்கு பக்கத்துல இருக்க சக்கோர் நகர் என்ற பகுதியில தான் ஹாஸ்டல்ல தங்கி பேயிங் கெஸ்டா படிச்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல மார்ச் 30ஆம் தேதி இந்த வருஷம் மார்ச் 30ஆம் தேதி தான் இந்த பொண்ணு சாயந்தரத்துக்கு பிறகு அவங்க அம்மாக்கு போன் பண்ணி வெளியே ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி ஒன்னு இருக்கு, அதுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி வெளியே பர்த்டே பார்ட்டிக்கு போன பொண்ணு திரும்பி ஹாஸ்டலுக்கு வரல. கால் பண்ணா அந்த பொண்ணு போனும் எடுக்க மாட்டா. அந்த பொண்ணோட ரூம்மேட்ட கேட்டா நைட்டு 9 மணிக்கு ஹாஸ்டலை விட்டு பாக்யஸ்ரீ வெளியே போனதா சொல்றாங்க. அதற்கு பிறகு பாக்யஸ்ரீ திரும்பி ஹாஸ்டலுக்கு வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போன பாக்யஸ்ரீயோட பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா அடுத்த நாளே அவங்களோட சொந்த கிராமத்துல இருந்து பூனேக்கு கிளம்பி வராங்க. பூனேல பொண்ணை தேடுறாங்க. பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டா. போன் பண்ணா போனும் ரீச்சபிளா இல்ல. புது ஊரு புது மக்கள். இந்த ஊர்ல பாக்யஸ்ரீயோட பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சூழல்ல தான் ஏப்ரல் 2ஆம் தேதி பாக்யஸ்ரீயோட போன்ல இருந்தே அவங்களோட பெற்றோருக்கு இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா பாக்யஸ்ரீயோட அப்பா நம்பருக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா அல்லாஹ் ஹஃபீஸ் சுதே ஃபேமிலி. சுதேன்றது பாக்யஸ்ரீயோட ஃபேமிலி நேம். அவங்களோட ஃபுல் நேமே என்னன்னா பாக்யஸ்ரீ சூரியகாந்த் சுதே. அல்லாஹ் ஹஃபீஸ் சுதே ஃபேமிலினா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் இந்த சுதே ஃபேமிலிக்கு பாதுகாப்பாளரா ப்ரொடெக்டரா இருப்பாரு, அதான் அர்த்தம். தயவு செஞ்சு பாக்யஸ்ரீயை தேடுறத நிறுத்துங்க. நாங்க தான் அவளை கடத்தி இருக்கோம். அவளை கடத்தி ஃபாரின் கண்ட்ரிக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். உங்க பொண்ணு உங்களுக்கு திரும்ப வேணும்னா 9 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்புங்க. அதை தாண்டி போலீஸ் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சொந்த கிராமம் ஹருங்கல் இருக்குல்ல, அங்க உங்க பொண்ணோட சடலம் துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடக்கும்னு மெசேஜ் வருது. இந்த மெசேஜை பார்த்த உடனே பாக்யஸ்ரீயோட பெற்றோர்கள் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 நாளா பொண்ணை காணோம். எவனோ பொண்ணை கடத்திட்டேன்னு சொல்றான், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றான். இதை தாண்டி 9 லட்சம் ரூபாய் பணம் வேற கேட்கிறான். அவ்வளவு காசும் அந்த குடும்பத்துக்கிட்ட இல்ல. அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நகரத்துல யாரையுமே பாக்யஸ்ரீயோட பெற்றோர்களுக்கு தெரியாது. சோ அவங்களுக்கு கடைசியா இருக்க ஒரே சாய்ஸ் போலீஸ் மட்டும்தான். அதனால வேற வழியே இல்லாம பாக்யஸ்ரீயோட பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பூனே போலீஸ் கிட்ட போறாங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்த மெசேஜையும் காட்டுறாங்க. போலீஸ் உடனே என்ன பண்றாங்கன்னா பாக்யஸ்ரீயோட மொபைல் போனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ராக் பண்ண அந்த போன் மும்பைல இருக்க ஜோகேஸ்வரி என்ற ஏரியால இருக்கிறது தெரிய வருது. உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மும்பைல இருக்க போலீஸ் அலர்ட் பண்றாங்க. பூனேல இருந்து ஒரு போலீஸ் டீம் மும்பைக்கு அனுப்புறாங்க. அந்த ஏரியாவையே சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனா பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. இதற்கு நடுவுல அந்த பொண்ணோட செல்போன் சிக்னலும் மெசேஜ் வந்து சில நிமிடங்கள்லயே கட்டும் ஆயிடுச்சு. அதனால போலீஸால அந்த பொண்ணு எங்க இருக்கா, யார் அந்த பொண்ணை கடத்திருப்பா அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா பாக்யஸ்ரீயோட பெற்றோர்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா தராங்க. இங்க பாருங்க, பாக்யஸ்ரீயை கடத்தினவங்க புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்கன்னா பாக்யஸ்ரீ
பாக்யஸ்ரீயோட செல்போன்ல இருந்தே மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த பொண்ணோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு காசை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மொத்தம் 9 லட்சம் ரூபாயும் உங்க பொண்ணோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு 50,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுங்க. அப்படியே உங்க பொண்ணோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 50,000 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு உங்க பொண்ணோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இந்த கடத்தல்காரர்கள் ஏடிஎம் மூலமா பணம் எடுக்கணும், இல்ல அவங்களோட வேற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா அந்த டீடைலை வச்சு அவங்கள ட்ராக் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அண்ட் அந்த பொண்ணோட பேங்க் அக்கவுண்ட்ல ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா இமிடியேட்டா போலீஸ்க்கு தகவல் தர சொல்லி பேங்க் கிட்டயும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க போலீஸ். சோ போலீஸ் சொன்ன மாதிரியே பாக்யஸ்ரீயோட பெற்றோர்கள் 50,000 ரூபாய் அந்த பொண்ணோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதற்கு பிறகு கடத்தல்காரர்கள் ஆன்லைன்ல அவங்களோட அக்கவுண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா இல்ல ஏடிஎம்ல எடுத்தாங்களான்லாம் தெரியல. ஆனா இதுல ஏதோ ஒன்னு நடந்திருக்கு. அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸை வச்சு இந்த கடத்தல்காரர்களை பிடிக்கிறாங்க போலீஸ். இந்த கடத்தல்காரர்களை பிடிச்ச பிறகுதான் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. அது என்னன்னா, அந்த பொண்ணை கடத்தினதே அந்த பொண்ணு கூட படிக்கிற ஒரு மாணவன் தான். அந்த பையனோட பேரு சிவம் ஃபுல்வாலே. இந்த பையனுக்கு 21 வயசு தான் ஆகுது. பாக்யஸ்ரீ படிக்கிற அதே காலேஜ்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிச்சிட்டு இருந்திருக்கா இந்த பையன். கடந்த 2 வருஷமா இந்த பையனுக்கு பாக்யஸ்ரீய தெரியும் போல. இவன் அந்த காலேஜ்ல இருக்க வகோலி ஏரியால தான் வசிக்கிறானே. இத்தனைக்கும் இந்த பையனோட பெற்றோர்கள் ஆசிரியர்களாம், டீச்சர்ஸா. இவன் என்ன பண்ணிருக்கான், பாக்யஸ்ரீ இருக்காங்கல்ல அவங்க விமான நகர் ஏரியால தானே வசிச்சு வந்தாங்க, அதே ஏரியால இருக்க பீனிக்ஸ் மாலுக்கு வர சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரம் பாக்யஸ்ரீ கூட அந்த மால்ல பேசின பிறகு நானே உன்னை கார்ல வீட்ல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா அந்த கார் அவனோட கார் கிடையாது, அது ஒரு ரெண்டட் கார். அந்த காருக்குள்ள ஆல்ரெடி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பாக்யஸ்ரீயை கடத்தியிருக்காங்க. சுரேஷ், இந்த பையனுக்கு 23 வயசு. இந்த பையன் டிப்ளமோல ஐடி முடிச்சவன். மும்பைல ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க பையன். இவன் சிவத்தோட ஃப்ரெண்டு. இந்த சுரேஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஸ்கூல்ல இருந்தே ஒரு பையனை தெரியும். அவன் பேரு சாகர். அவனுக்கும் 23 வயசு தான். அவன் 12th ஃபெயில். ஏதோ சின்ன சின்ன வேலை தான் நவி மும்பைல செஞ்சுட்டு வரான். இந்த 3 பேர் சேர்ந்து தான் பாக்யஸ்ரீயை கடத்திருக்காங்க. போலீஸ் எதுக்குடா கடத்தினீங்கன்னு கேட்டா சிவம் என்ன சொல்லியிருக்கானா, இல்ல சார் எங்க ஃபேமிலிக்கு நிறைய கடன் சுமை இருந்துச்சு, அதனால எங்களுக்கு இம்மிடியேட்டா பணம் தேவைப்பட்டது. சோ பாக்யஸ்ரீயை கடத்தி கொஞ்சம் காசு கேட்கலான்ற ஐடியால தான் அந்த பொண்ணை கடத்தணும்னு சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணு எங்கடான்னு கேட்டதற்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பாக்யஸ்ரீ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால டேப்பை வச்சு அந்த பொண்ணோட வாயையும் மூக்கையும் டைட்டா கட்டி இருக்காங்க. அப்பையும் பாக்யஸ்ரீ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா வாய்க்குள்ள ஏதோ துணியை வச்சு அடைச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ்ல பாக்யஸ்ரீ இறந்துட்டதா சொல்றாங்க. அதற்கு பிறகு பாக்யஸ்ரீயோட உடல்ல இருக்க நகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டட் காரை பூனே டு அகமது நகர் போற வழியில இருக்க ஹைவேல விடுறாங்க. அந்த ஹைவேல இருக்க ஒரு கிராமமான கமர்கன் கிராமத்துல பாக்யஸ்ரீயோட உடலை, இறந்த உடலை எரிக்கிறாங்க. அங்கேயே எரிஞ்ச உடலையும் புதைச்சிடுறாங்க. இந்த கேஸ்ல போலீஸ்க்கு இருக்க மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, நிஜமாவே சிவம் அவனுக்கு இருக்க பினான்சியல் பிரச்சனைனால தான் பாக்யஸ்ரீயை கொன்னானான்றதுதான். ஏன்னா சிவம் இந்த கொலையை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். எதர்ச்சியாலாம் பாக்யஸ்ரீ சாகல. அவங்க கிட்ட பாக்யஸ்ரீயோட உடலை எரிக்கிறதுக்கான பெட்ரோல் ஏற்கனவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பாக்யஸ்ரீ எங்க தெரியுமா அங்க தங்கி இருந்தாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கார் நகர்ல. இந்த இடத்துல இருந்து அவங்களோட காலேஜ் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரம். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பாக்யஸ்ரீ சர்க்கார் நகருக்கே வந்து தங்கி இருக்காங்க. அதற்கு முன்னாடி அவங்க காலேஜ் பக்கத்துல தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. சோ எதற்காக பாக்யஸ்ரீ காலேஜ் பக்கத்துல இருக்க ஹாஸ்டலை விட்டுட்டு சர்க்கார் நகர்ல இருக்க ஹாஸ்டலுக்கு வரணும்? சோ இது நிஜமாவே பண பிரச்சனையா, இல்ல சிவம் பாக்யஸ்ரீயை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கானா, அதனால நடந்த ஏதாவது பிரச்சனையான்னு போலீஸ்க்கு இன்னும் கிளியரா தெரியல. அதனால போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெக்கவர் பண்ண பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் பாக்யஸ்ரீயோட உடல்ல செக்ஷுவல் அசால்ட் நடந்ததற்கான தடயம் ஏதோ இருக்கானோ செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, பாக்யஸ்ரீயோட உடல் ஆல்ரெடி எரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அழுகி போயும் இருந்திருக்கு. அதனால இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ அனாலிசிஸ்க்காக அந்த பொண்ணோட உடல்ல இருந்து சில சாம்பிள்ஸையும் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்குக்காக தான் லத்தூர் டிஸ்ட்ரிக்டோட மக்கள் ரோட்ல இறங்கி போராடினாங்க. சீக்கிரமாவே ஸ்பீடி ட்ரையல் வச்சு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. இந்த வழக்குல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, குற்றவாளிகள் எல்லாருமே சின்ன பசங்க, 21, 23 வயசு பசங்க. இவனுங்களுக்கு இன்னும் இவ்வளவு வாழ்க்கை இருக்கு. ஆனா எதற்காக இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிறானுங்கன்னு தான் தெரியல. இந்த குற்றவாளிக்காவது ஏதோ மோட்டிவ் இருந்திருக்கும். இந்த கூட சேர்ந்து சுத்துதே மிச்ச 2 கேஸ், இதுங்களுக்கு என்ன மோட்டிவ்னு புரியல. இப்ப தேவையில்லாம ஒரு பொண்ணு செத்து போச்சு, இவனுங்களோட வாழ்க்கையும் போச்சு, இவனுங்களோட குடும்ப மானமும் போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு பண்றானுங்களா இல்ல தெரியாம பண்றானுங்கனாலும் தெரியல. இல்ல ஏதாவது கிரைம் ஷோஸ் பார்த்துட்டு படத்துல
படத்துல ஸ்டைலா காட்டுற வில்லனுங்க ஹீரோஸை பார்த்துட்டு ஈஸியா சட்டத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறானுங்களான்னு தெரியல. சோ தயவு செஞ்சு எவனாவது கிரிமினல் குற்றம் செய்யறதுக்கு துணைக்கு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அவனோட அப்பா அம்மா கிட்டயோ இல்ல க்ளோஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ போட்டு கொடுக்கறது தான். அது உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நல்லது. அவன் அப்பா அம்மா கிட்ட மாட்டி தர்மாடி வாங்கினாலும் பரவாயில்ல, அவனோட காலேஜ் ஸ்டடீஸே பாழானாலும் பரவாயில்ல, வாழ்க்கையே போயிட்டு ஜெயில நிக்கிறதுக்கு கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அதனால அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. ஃப்ரெண்டுலாம் பாத்துறாதீங்க. ஃப்ரெண்டு எவனாவது வந்து கிரிமினல் குற்றம் செய்ய கூப்பிடுறானா இம்மீடியட்டா அவங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருங்க. இல்ல காலேஜ் ப்ரொஃபசர் கிட்டயோ இல்ல அவனோட நெருங்கின நண்பன் கிட்டயோ போட்டு கொடுத்துருங்க. சரி, அந்த அளவுக்குலாம் நம்மளால பண்ண முடியாதுப்பா, ஃப்ரெண்டை போட்டு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒத்திக்கிட்டு வீட்டுல கமுக்கமா இருந்துருங்க. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. நண்பன்டா சூர்யாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் தான் நாசமாகும், உங்களோட குடும்ப மானமும் தான் காத்துல பறக்கும். இந்த வழக்கை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.